ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அடுத்து பெரியம்மாவும் நீங்களும் மீட் பண்ணுறீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் எப்படி போச்சு? ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி பெரியம்மா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி இது? எதை பற்றி இந்த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியில் ஒரு போனி இருக்காங்க. போனினா யார்? போனினா ஒரு பேபி ஹார்ஸ், ஒரு குதிரை. குதிரை எப்படி ஓடும்? என்ன சவுண்ட் பண்ணும் அது? இல்லையா? அதே மாதிரி நம்ம ஸ்டோரிலையும் ஒரு பேபி குதிரை இருக்காங்க. அந்த குதிரை பேர் என்னது? மெக்வின் குதிரை. அந்த குதிரையோட பேர் என்னது? மெக்வின் குதிரை. அப்போ இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது? ஒரு ஃபார்மில் ஒரு மாமி குதிரை, ஒரு பேபி குதிரை, ஒரு கவ் அண்ட் ஒரு லிட்டில் ஸ்குரில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ஸ்டோரியில் என்ன ஆகுது? ஒரு நாள் அந்த ஃபார்மில் இருக்க ஃபார்மர் என்ன பண்ணுவார்னா, அவர் மாமி குதிரையை வச்சு திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அப்போது பேபி குதிரை என்ன பண்ணுவாங்க? பேபி குதிரை பக்கத்தில் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அப்போது என்னாச்சு? மாமி குதிரை அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பேபி குதிரை ஓடி வந்தாங்க மாமி பக்கத்தில். என்ன சொன்னாங்க? மாமி மாமி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன சொன்னாங்க? மாமி மாமி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போது மாமி சொன்னாங்க, மெக்வின் குட்டி நீ ஒரு குட் பேபி அப்படின்னு. என்ன சொன்னாங்க? மெக்வின் குட்டி நீ ஒரு குட் பேபின்னு. அப்புறம் என்னாச்சு? மாமி சொன்னாங்க, நீ குட்டி பேபி தானே, நீ போய் விளையாடு, அப்புறமா நீ ஒர்க் பண்ணுவ அப்படின்னு. அப்போது மெக்வின் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே யார் யார் இருந்தாங்க? ஒரு பேபி கவ், ஒரு மெக்வின், அப்புறம் ஒரு ஸ்குரில், 3 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அடுத்து மெக்வின் குட்டி திருப்பி மம்மி கிட்ட சொல்லுச்சு, மம்மி எனக்கு குட்டி ஒர்க் கொடுங்க, நான் குட்டி ஒர்க்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவங்க மாமி சொன்னாங்க, சரி குட்டி அப்படின்னு. என்ன சொன்னாங்க? ஓகே ஓகே மெக்வின் அப்படின்னு. அப்போ அவங்க மாமி என்ன பண்ணாங்க? அவங்க மாமி சொன்னாங்க, இந்த குட்டி வெயிட் இருக்குது, ஒரு குட்டி பேக் இருக்குது, அந்த பேக்கை நீ எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு லேக்கு, சரிங்களா, ஒரு குட்டி லேக் இருந்துச்சு. ஆனால் அங்கே அந்த குட்டி லேக்கு நீ க்ராஸ் பண்ணி அந்த பேக்கை அந்த பக்கம் போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு? மாமி பேக் க்ராஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. மெக்வின் குட்டி அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு என்ன பண்ணாங்க? கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அப்போ மெக்வின் குட்டி ஓடி வர்றாங்க. எதுக்கு ஓடி வர்றாங்க? மம்மி பின்னாடி போய் அந்த பேக்கை வச்சிடலான்னு ஓடி வர்றாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த ரிவர் வந்துருச்சோ, அந்த ரிவர் பக்கத்தில் வந்ததும் மெக்வின் குட்டிக்கு ஒரே ஃபியர் வந்துருச்சு, நான் க்ராஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு. அப்போ முன்னாடி ஒரு கவ் இருந்தாங்க. கவ் என்ன சொன்னாங்க? மெக்வின் குட்டி, இது ஒன்றும் அவ்வளோ ஆழமெல்லாம் இல்லை, பாரு என்னோடய ஹூப்ஸ் மட்டும்தான் ஈரமாகுது. ஹூப்ஸ்னால் என்ன? அது அவரோட கால் பாதம் மட்டும்தான் ஈரமாகுதுன்னு கவ் சொன்னார். அப்போது மெக்வின் குட்டி பார்க்குது, ஆமாம் உண்மையாகவே. அப்போ என்னாச்சு? உண்மையாகவே அவரோட பாதம் மட்டும்தான் ஈரமாக இருந்துச்சு. அப்புறம் மெக்வின் உள்ளே போகலான்னு பார்க்குறப்ப என்னாச்சுன்னா, அந்த ஸ்குரில் ஓடி வந்தார். ஸ்குரில் சொன்னார், மெக்வின் குட்டி இது ரொம்ப ஆழமாக இருக்குது, பாரு என் கழுத்து வரைக்கும் நான் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ பார்த்தா அந்த ஸ்குரில் உண்மையாகவே தண்ணிக்குள்ளே தான் இருந்தார் ஃபுல்லாக. அப்புறம் என்னாச்சு? மெக்வின் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இது ரொம்ப ஆழமாக இருக்குமா இல்லை ரொம்ப ஆழமாக இருக்காதான்னு. அப்புறம் என்னாச்சு? மெக்வின் யோசிச்சுட்டே பயந்துட்டே இருக்கும்போது மெக்வின் மம்மி அந்த பக்கத்துலேருந்து சொன்னாங்க, செல்லக்குட்டி மெக்வின், நீங்கள் பாருங்கள், கவ் ரொம்ப டாலாக இருக்கிறாரு இல்லையா? அவர் டாலாக இருக்கும்போது அவரோட பாதம் மட்டும் தண்ணியில் ஈரமாகுது. ஆனால் ஸ்குரில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறாரு, குட்டியாக இருக்கிறாரு. அதனால என்னாச்சு? ஸ்குரில் கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ளே போயிட்டார். அப்போது அவங்க மாமி சொன்னாங்க, மெக்வின் குட்டி நீ பாரு, நீ மெதுவாக நடந்து வா, நீயாக தான் நீ தண்ணிக்குள்ளே போய் உனக்கு அது எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போது மெக்வின் குட்டி யோசித்தாங்க,
கவோட பாதம் வரைக்கும் வருது. ஸ்குரில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க, அதனால் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப குட்டியாக இல்லையே, நான் கவோட கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கிறேன். அப்போ நானும் நடக்கலான்னு மெக்வின் குட்டி மெதுவாக நடந்து வந்தாங்க. மெக்வினுக்கு வந்து முட்டி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. மெதுவாக நடந்து வந்து அந்த பக்கம் அவங்க மாமி பக்கத்தில் போய் அந்த பேக்கை வந்து மெக்வின் குட்டி வச்சுட்டான். மெக்வின் குட்டி வச்சதுக்கடுத்து அவங்க மாமி அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி செல்லக்குட்டி குட் பேபி மெக்வின் குட்டி அப்படின்னு சொன்னாங்க. மெக்வின் ரொம்ப ஹாப்பியாக அவனுக்கு வந்து மாமிக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எப்படி நீங்கள் உங்கள் மாமிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஓகே செல்லக்குட்டீஸ், என்ஜாய். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரியோட மீட் பண்ணுவோம். ஓகே, பாய் பாய். லவ் யூ பெரியம்மா சொல்லிடுங்க. லவ் யூ செல்லக்குட்டீஸ், பாய் பாய். நம்ம ஸ்டோரியோட மாரல் என்னது? நம்ம ஸ்டோரியோட மாரல் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மாமிக்கு ஹெல்ப் பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு அது எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து செய்யணும். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இது கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மாமி சொல்கிற மாதிரி யோசித்து இந்த வேலை என்னால் செய்ய முடியுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக பண்ணணும். ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.